வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவை சேர்ப்பது தொடர்பாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்து பேசினார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பாமகவிற்கு 6 தொகுதிகளை ஒதுக்க அதிமுக தயாராக இருப்பதாகவும் சி.வி. சண்முகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று நினைத்து யாராவது தேர்தல் ஆணையத்தை அணுகினால் அந்த சின்னம் முடங்கிவிடும் வாய்ப்பு உள்ளது என்று ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அரிசியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மத்திய அரசு பாரத் அரிசி என்ற பெயரில் மானிய விலை அரிசி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. திட்டத்தின்படி 1 கிலோ அரிசி ரூபாய் 29க்கு விற்பனை செய்யப்படும். பாரத் அரிசி விற்பனை இன்று முதல் நடைமுறைக்கு வரும். பாரத் அரிசி அமேசான் போன்ற இணைய வழியிலும் விற்பனை செய்யப்பட உள்ளது. அரிசி பதுக்கலை தடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. அரிசி கையிருப்பு விவரங்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்திய உணவுத்துறை அமைச்சக வலைதளத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று சில்லறை மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு மத்திய அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசானது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் தற்போது சாலை விபத்தில் காயமடைவோருக்கு ரூபாய் 1.50 லட்சம் வரை இலவசமாக சிகிச்சை பெறும் பணமில்லா சிகிச்சை திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவித்ததற்கு அநாகரிகமான முறையில் விமர்சித்த நபருக்கு நடிகை கஸ்தூரி கடுமையாக பதிலடி கொடுத்துள்ளார். லோக்சபா தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று பன்னீர்செல்வம் பேசிய நிலையில் தொண்டர்களை குழப்பவே பன்னீர்செல்வம் இப்படி பேசியிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடை